இங்கே பாருங்க. சரி, இது வந்து சில விஷயத்தில் லைவ்ல காமிச்சாதான் உங்களுக்கு அது என்னன்னு தெரியும். இங்கே பாருங்க, இது வந்து இங்கே இவ்வளோதான் கடல், ஓகேவா? இப்போ இந்த கடல் பகுதியிலிருந்து நான் போய் தண்ணி குடிக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேன்னு பாருங்கள். ஒரு அங்கிருந்து ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும், மீறி போனால் ஒரு 100 மீட்டர் இருக்கும். எஸ். ஓகே. இப்போ இந்த தண்ணி நான் வந்து குடிக்கிறேன். கடல்ல இருந்து ஒரு 50 மீட்டர் 70 மீட்டர் தான் இருக்கும். ஆனா இந்த தண்ணியில வந்து எந்த ஒரு உப்போ எதுவுமே கிடையாது. பிகாஸ் இதுல உள்ள மணல். இப்ப நிறைய பேர் வந்து கேள்வி கேட்பாங்கல்ல, மணல் வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னு. அதாவது மணல் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு வடிகட்டி. கடல் வந்து பக்கத்துல தான் இருக்கு, ஒரு 50-70 மீட்டரு. ஆனா அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் உப்பா இருக்கு. அங்கிருந்து நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் வாட்டர் இங்க பாருங்க. இது ஒரு 10 அடி இருக்கும். 10 அடி 10 அடி இருக்கும். 10 அடியில இருந்து எடுக்கிற தண்ணி வந்து எந்த ஒரு உப்பும் இல்லாம எதுவும் இல்லாம இருக்கு. அது காரணம் என்ன? மண்ணு வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து வடிகட்டிடுச்சு. ஸோ இந்த மணலை வந்து காப்பாற்றணும். அதனாலதான் நம்ம அப்படி சொல்றது. தமிழ்நாட்டு மணல் வந்து மற்ற எல்லா பக்கம் வந்து போகுது. அப்போ நம்ம அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் போராடுறதுக்கான காரணம் வந்து அதான். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா அரசாங்கம் வந்து அது நடவடிக்கை எடுக்கணும்.